இன்றைக்கி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெற்றின்றாங்க இல்லையா, சிபிஐக்கு வந்துருச்சுன்னு. இதுதான் நடக்க போகுது. சிபிஐ தலைகீழ நின்று விசாரித்தாலும், எவ்வளவு செட்டப் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சிகள்லாம் பண்ணாலும், இதில் இந்த அரசு, திமுக அரசையோ அதிகாரிகளையோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. மிக அதிகபட்சமாக போனால் லோக்கல் போலீஸ்காரங்க இதை செய்யலை அதை செய்யலை அப்படி ஏதாவது சில்லறையாக ஏதாவது சொல்லி இந்த டிஎஸ்பி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அப்படி ஏதாவது குற்றச்சாட்டுகள் சொல்லாமே தவிர, இந்த அரசு மீதோ இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உரையாற்றிய அதிகாரிகள் மீதோ யார் மீதும் குற்றம் சொல்ல எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் வீடியோ எவிடன்ஸ் இருக்குது. அவங்க சொல்கிற எதுக்கும் வீடியோ எவிடன்ஸ் கிடையாது. கத்தியால் குத்துனாங்க, கழுத்தில் துண்டை போட்டு முறுக்குனாங்க, விஷ ஊசி போட்டாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. அது எதுக்கும் எவிடன்ஸ் கிடையாது. போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன நடந்தது எல்லாத்துக்கும் வீடியோ இருக்குது. என்ன ரகசியமாக அது பார்த்துக்குங்க. சிபிஐ பார்க்க தான் போகுது. அதில் என்ன தப்பு நடந்துச்சுன்னு அவங்க சொல்லட்டும். இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தான் சதி செஞ்சிருச்சு. சதி கோட்பாடு அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் பண்ணிட்டாரு. நிறைய பேர் இப்போ அதிமுக தேர்ந்தவங்களும் சொல்கிறாங்க, பாஜகவை சேர்ந்த நயினா நாகேந்திரன் சொல்கிறாரு. இது தாவேக்காவுக்கு கை கொடுக்கும். அரசியல் ரீதியாகவும் அவங்க ஒரு மேப் பண்ணிட்டு இருக்காங்க, பாஜக அதிமுக தாவேக்கான்னு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த கான்ஸ்பிரசி தியரி அல்லது சதி கோட்பாடு அப்படின்னா என்ன? எந்த ஒரு விஷயத்தையும் உரிய ஃபேக்ட் எவிடன்ஸ் இல்லாமல் சொல்லுவது, இல்லாமையே அதை நம்புறது, இதுக்கு பேர் தான் சதி கோட்பாடு. சரிதானா? இது நம்ம ஊரில் தான் நடக்கலை, உலகம் முழுதும் நடக்குது. நம்ம ஊரில் இந்த வேலையில் ரொம்ப பெயர் போனவர்கள் கொட்டை போட்டது யாருன்னா பிஜேபி. அந்த கட்சி சதி கோட்பாட்டில் தான் வளர்ந்துருக்குது. அதாவது இப்போது அயோத்தி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால் ஒரு 20 வருஷமாக கலவரம் பண்ணுறது தான் அவங்களுடைய முக்கியமான இது. என்ன செய்வாங்கன்னா, கோயில் வாசலில் ஒரு மாடு தலையை வெட்டி போட்டுருவாங்க, பசுமாடு தலையை. இதை முஸ்லீம் தான் பண்ணிட்டான் அப்படின்னு அங்கே அடிப்பாங்க. இப்படிப்பட்ட கலவரங்களை இத்தனை நாளாக நடத்தினாங்க. அதுக்கு பிறகு லவ் ஜிஹாத் அப்படின்னு ஒரு பிரச்சனையை எழுப்பி, அதில் தான் யோகி ஆதித்யநாத் யூபியில் பதவிக்கு வந்தார். முஸ்லீம் பையன் இந்து பெண்ணை கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கலவரம் பண்ணி ஒரு 70-80 முஸ்லீம்களை அடித்து ஊரை விட்டு துரத்தி பல பேரை கொலை செய்து பதவிக்கு வந்துட்டார். அப்புறம் விசாரணை எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்படி ஒரு லவ் அஃபேரே கிடையாது, அப்படியே ஒன்றும் நடக்கவில்லை அப்படி முடிவாச்சு. குஜராத்தில் மோடி எப்படி முதல்வர் ஆனார் அது நமக்கு தெரியும்.